ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் அவருக்கு தோன்றி சொன்னார், நான் உன்னுடன் என் உடன்படிக்கையை செய்வேன், உன்னை மிகுந்த சந்ததியாக்குவேன் என்றார். இதை கேட்டதும் ஆபிராம் தரையில் விழுந்தார். தேவன் அவரோடு பேசினார். நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் ஆபிரகாம் என்னப்படும். தேவன் சொன்னார், நீயும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை காத்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியை சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும் என்றார். அந்த நாளிலேயே ஆபிரகாம் தேவன் சொன்னபடியே செய்தார். தன் மகன் இஸ்மவேலையும் வீட்டில் இருந்த எல்லாரையும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய செய்தார். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள்.